கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதபாரகர்களும் பரிசேயரும் அவரை பட்சிக்கிற அக்கினியாகவும் பெரியவராயும் அப்படித்தான் பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. வேதத்திலே கர்த்தர் பெரியவரும் புகழப்படத்தக்கவரும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அவர் எருசலேமை உலாவி வருகிறார். அங்கே இயேசு கிறிஸ்துவை அடிக்கப் போகிறார்கள். அதற்கு முன்பாக அவர் பவனி வருகிறார். பவனி வரும்போது தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் சாந்த குணமுள்ளவராயிருக்கிறார். முதலாவது. இரண்டாவது, சபிக்கப்பட்ட ஒரு மிருகம், அதாவது யாருமே அதை கவனிக்க மாட்டாங்க, கழுதை யாருமே கவனிக்க மாட்டாங்க, அதன் மேலே ஏறி வருகிறார். மூன்றாவது, சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். சீயோன் என்றால் கர்த்தர் சீயோனில் இருக்கிறார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எதிர்பார்த்தது தேவனுடைய குமாரன் பிறப்பார் என்றால் அரண்மனையில் பிறப்பாரு, இல்லைன்னா பெரிய வீட்டில் பிறப்பாரு அப்படி என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் அப்படி பிறக்கலை. அவர் தாழ்மையின் கோலம் எடுத்தார். அவர் தாழ்மையாய் நடப்பதற்கு தான் அந்த கழுதை மேலே ஏறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சியோனில் இருக்கிறவங்க அதை நம்ப மாட்டாங்க. சியோன்காரங்க சொல்லுவாங்க, இல்லை அவர் அப்படி இருக்க மாட்டார், இப்படியெல்லாம் சொல்லப்படலை. சகரியா தான் இதை எழுதுகிறார். சகரியா தீர்க்கதரிசி தான் இதை எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளணும். சியோன் குமாரத்திகள், சியோனில் இருக்க சிலர் சொல்லுவாங்க பரிசுத்தவான் சொல்லி, நான் பரிசுத்தவான், நாங்கள் தான் அந்த சியோனுக்கு போவோம், நாங்கள் சியோனுக்குரியவர்கள் அப்படி சொல்லுவாங்க. அதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது, புறஜாதியார் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்று சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பே புறஜாதிகளுக்கு தேவனை காண்பிப்பது தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நல்லா அறிஞ்சுக்கிடணும். வேதபாரகரும் பரிசேயரும் சீயோனுக்குரியவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். நாங்கள் சீயோனுக்குரியவங்க, நாங்கள் பரிசுத்தமானவங்க, நாங்கள் டைரெக்டாக இயேசுவோட போவோம், நாங்கள் தான் அப்படி, நீங்கள் தான் இப்படி, அப்படியெல்லாம் கிடையாது. என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ, தாழ்மையான ஜனம், ஒதுக்கப்பட்ட ஜனம், சப்பானிகள், குருடர்கள், இவங்களெல்லாம் இயேசு பின்னாடி தேவாலயத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. அதனால தான் சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்க என்று சொல்லுகிறார். உன் ராஜா இப்படி தான் வர்றாரு, நீ நினைக்கிற மாதிரி பெரிய மாளிகையில் பிறந்தவர் வரல, அவர் எளிமையாய் பிறந்து ஜனங்களுக்காக வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ராஜா சாந்த குணம் உள்ளவர். நம்ம ராஜா சபிக்கப்பட்ட மிருகத்தை ஏற்றி அவனை ஆசீர்வதிக்கிறவர். ஒன்றுமில்லாத இருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்துகிறவர். மூன்றாவது, அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்து வந்தவர். அதுதான் பெரிய சிறப்பு. நான்காவது, சீயோன் குமாரத்திக்கு தெரியணும். சீயோன் குமாரத்தி என்றால் தேவன் மணவாளன், மணவாட்டி. எந்த பிள்ளை கர்த்தரை விசுவாசிக்குதோ அது மணவாட்டி. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, அதை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் சீயோனுக்குள்ளே போகத்தக்கதான பரிசுத்தங்களுக்குள்ளே உண்டாகட்டும். அப்பா, எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் போகட்டுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.